வெளியே கிறிஸ்பி உள்ளே சாஃப்டா சூப்பரான டீ டைம் ஸ்நாக் வேண்டுமா? அப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா போட மிஸ் பண்ணாதீங்க. வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியா நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் கடலை மாவு அரை கப், அரிசி மாவு கொஞ்சமா 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள். அடுப்பத்தை வச்சு ஒரு பேனை வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனே 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, சோம்பு, பச்சை மிளகாய் எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்காங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தீங்கன்னா நல்லா வதங்கும். வெங்காயம் வதங்கின உடனே எடுத்து வச்சிருக்க மசிச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட மசாலாவுக்காக கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கிறது வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடிப்பிடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா கிண்டிட்டே இருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து உருளைக்கிழங்குலே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோங்கிறதுனால லைட்டாக சேர்த்துட்டா போதும். மஞ்சத்தூள் போட்டு இறக்கும் போது கொத்தமல்லி தலையும் தூவிட்டுக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்கும் போதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சிங் பவுலில் கடலை மாவு, அரிசி மாவு, சீரகம், பெருங்காயம், மிளகாய் தூள் இதெல்லாம் எடுத்து வச்சதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்ட வேணாம், கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க குட்டி குட்டி குட்டியா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆன உடனே உருட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்க மாவுல போட்டு பெரட்டி எண்ணெயில போட்டுக்கலாம். நம்ம இந்த போண்டாவில் பெருங்காயம், இஞ்சி எல்லாம் போட்டிருக்கனால உருளைக்கிழங்குனால ஒன்றும் ஆகாது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு கூட சாப்பிடலாம். மேலே பெப்பர் தூவி சாப்பிட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாமா? சூப்பரா இருக்கு. பாண்டி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஏன் ரொம்ப ஆவலா இருக்காரு வேற. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க, அப்பதான் உடனே கூட நம்ம வீடியோவும் வரும் உங்களுக்கு. லைட்டா சுட்டுருச்சு தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.